ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போது சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு காய் வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப முருங்கைக்காய் மரத்தில் இருந்ததை பறித்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு 15லேருந்து 18 முருங்கைக்காய் இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா நிறையா சதை இருக்கும். இது கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற முருங்கைக்காய் தான். ஒரு 15லேருந்து 18 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். முதல்ல ஒரு குக்கரில் முருங்கைக்காவை சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கரில் டக்குன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வேக வைக்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம், இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் இல்லைனா 3 விசில் விடுங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப முருங்கைக்காய் குழஞ்சிரும். 2 இல்லை 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த முருங்கைக்காய் உள்ளே இருக்கிற இந்த சதை பகுதியை மட்டும் நம்ம இது போல் ஸ்பூன் வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். தனியாக ஒரு தட்டில் இது போல் முருங்கைக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையை மட்டும் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். முருங்கைக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த சதையை எடுக்கிறதுக்குள்ளவே இந்த பக்கம் நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 15 பல் பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததும் 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதும் இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறீங்க குழம்பு மாதிரி அப்படின்னா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தொக்கு பதத்தில் வைக்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் புளி சேர்த்தாலே போதும். புளிப்பு கரெக்டாக இருக்கும். புளி கரைசலை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வைக்கும்போது எப்படி குக்கரில் அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் இதிலே சேர்த்துட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைசல் சேர்த்து 5-6 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட வேக வச்ச அந்த முருங்கைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருந்த சதை எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும். ஒரு சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். அந்த முருங்கைக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக வரும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொக்கு ரெடி ஆகிடுச்சு. புளியோடைய பச்சை மணமும் நல்லா போயிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கும் வந்திருக்கு. நல்லா குக் ஆகிட்டும் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பெருசாக நம்ம மசாலா எதுவுமே ரெடி பண்ணுறதில்ல. இது போல் நீங்கள் முருங்கைக்காய் வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். இப்போ நிறைய விளைச்சல் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு கம்மி ரேட்லேயே நிறைய முருங்கைக்காய் கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் முருங்கைக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த சதப்பகுதியை மட்டும் வச்சு நம்ம மசாலா அரைச்சி ஊற்றி ஒரு சூப்பரான கிரேவியும் நம்ம பண்ணலாம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் முருங்கைக்காய் வாங்கினீங்கன்னா இது போல் அந்த சதப்பகுதியை மட்டும் வச்சு ஒரு டேஸ்டியான தொக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.